7th மந்த் பேபி ஃபுட்டு. இப்போ தான் பையனுக்கு 7th மந்த் ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ உங்கள் குழந்தைங்களுக்கும் 7th மந்த் பேபி ஃபுட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன கொடுக்குறீங்கன்னா, 6 மந்தில் நம்ம ராகி கூழ் கொடுத்துருப்போம், அடுத்து ஆப்பிள் கொடுத்துருப்போம். நெக்ஸ்ட்டு 7th மந்த்து இப்போ ஸ்டார்டிங்னால நான் கேரட்டு கொடுக்கேன். 6 மந்த்லேயும் கேரட்டு கொடுத்து பழகலாம். இப்போது வேக வச்சு அரைக்கணும். 7th மந்த்தில் நெக்ஸ்ட்டு என்ன ஃபுட்டு கொடுக்கலான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் அதை ட்ரை பண்ணுறேன். இப்போதைக்கு நான் ஸ்வீட் எதுவும் ஆட் பண்ணல, ஒன்லி சால்ட் மட்டும்தான். சால்ட்டு எப்போயாவது இந்த மாதிரி கேரட்டு அப்புறம் வேறு ஏதாவது வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணும்போது லைட்டாக சால்ட் ஆட் பண்ணிக்கிடுவேன், அவ்வளோதான். ஸ்வீட்லாம் அடிக்கடி கொடுக்காதீங்க பேபிஸ்க்கு. அப்புறம் அவங்க அதை டேஸ்ட் பண்ணிட்டாங்கன்னா அப்புறம் அதே தான் ஸ்வீட்டே கேட்டுட்ருப்பாங்க. ஸோ நம்ம ஸ்வீட் அவாய்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது, அவங்க ஹெல்த்துக்குமே நல்லது தான். லைட்டாக சால்ட் ஆட் பண்ணி கொஞ்சோண்டு ஒரு கையளவு ரைஸ் மிக்ஸ் பண்ணிவிட்டு பால் ஊற்றினா ஊற்றிக்கலாம், கொஞ்சம் இல்லாட்டி தண்ணி ஊற்றிக்கலாம். ஊற்றி கிரைண்ட் பண்ணணும். பண்ணிவிட்டு நல்லா சாஃப்டாக கூழ் காய்ச்சோம்ல அந்த பதத்துக்கு இருக்கிற மாதிரி பண்ணிவிட்டு டேஸ்ட் பார்த்துக்கோங்க. அப்படின்னா தான் குழந்தைங்க சாப்பிட்றதுக்கும் கொஞ்சம் அவங்களுக்கு கொஞ்சம் டேஸ்ட்னஸ் தெரியும். அப்போது இப்போ தான் சால்ட்டு அந்த மாதிரி ருசி தெரியும் அவங்களுக்கு, டேஸ்ட்டு. இங்கே பாருங்களேன் என் பையன் எப்படி சாப்பிட்றான்னு. அவங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நெக்ஸ்ட்டு ஃபுட் என்ன கொடுக்கலான்னு நெக்ஸ்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.